வாழ்க வளமுடன். வாழ்க வையகம். அனைவருக்கும் ஆரோக்கியமான காலை வணக்கம். நல்லதே நடக்கும் சமூக நல அறக்கட்டளை முன்னெடுக்கும் மருந்தில்லா மருத்துவ வாழ்வியல் பயிற்சிகள். நண்பர்களே, தொடர்ச்சியாக மனித உடலில் உருவாகக்கூடிய காய்ச்சல் முதல் கேன்சர் வரை அனைத்து விதமான உடல் தொந்தரவுகளும் உருவாவதற்கான காரணிகள் என்ன என்பதை பற்றியும், மனதின் தன்மைகள் மேல்மனம், நடுமனம், ஆழ்மனம் இவை எவ்வாறு செயல்படுகிறது, எவ்வாறு தகவல்களை உள்வாங்குகிறது, உணர்ச்சிகளை எவ்வாறு வெளியேற்றுகிறது என்பதை பற்றியும், அண்டமும் பிண்டமும் இந்த பஞ்சபூதத்திற்கும் மனித உடலுக்கும் இருக்கக்கூடிய தொடர்புகள், உறவுகள் பற்றியும், உடல் உள்ளுறுப்புகளின் மிக முக்கியமான பிரதானமான உறுப்புகளின் செயல்பாடுகள் பற்றியும், ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் தேவையான சுவைகள் என்ன, அதன் தன்மைகள் என்ன, உறுப்புகளில் ஏற்படக்கூடிய தொந்தரவுகளை, அந்த கழிவுகளை எந்த நிலையில், எந்த அடிப்படையில் அது வெளியேற்றும், அக உறுப்புகளுக்கும் புற உறுப்புகளுக்கும் இருக்கக்கூடிய தொடர்புகள், உருவ காட்சிகள் என்ன, இந்த உறுப்புகள் செயல்படக்கூடிய கால நேரங்கள் என்னென்ன என்பதை பற்றி பல தகவல்கள் நாம் பார்த்திருக்கிறோம். அதிலும் குறிப்பாக பெண்கள் வாழ்வியல் நலம் சார்ந்தும், ஒரு சிசுவின் உற்பத்தி முதல் பிறப்பு வரை எந்த நிலையில் இருக்கும், எந்த அடிப்படையில் இருக்கும், மகப்பேறு காலங்களில் மகளிர் கடைபிடிக்க வேண்டிய வாழ்வியல் முறைகள் என்ன, இது குறித்தும் பார்த்து வந்தோம். இதில் இடையில் நண்பர் ஒருவர் ஒரு வினாவை எழுப்பினார். மகப்பேறு காலங்களில் குழந்தைக்கு தேவையான உணவு, பால், தாய்ப்பால் சரியாக கிடைக்காத காலகட்டத்தில் என்ன செய்ய வேண்டும் என்ற ஒரு வினாவை எழுப்பினார். அதற்கான விடையை நாம் தெரிந்து கொள்ளலாம். பொதுவாக ஒரு உயிர் உற்பத்தியாயிருக்கிறது என்றால், ஒரு உயிர் படைக்கப்பட்டு இருக்கிறது என்றால், அந்த உயிர் வாழுவதற்கான சூழல் அத்தனையும் உருவாக்கி கொடுத்து விட்டுத்தான் அந்த உயிரை படைக்கும் இந்த இயற்கை. உண்ணுவதற்கான உணவு, வாழுவதற்கான தக்க சூழல், இவை அத்தனையும் அந்த உயிருக்கு முன்கூட்டியே படைக்கப்பட்டு இருக்கும். இது எப்படி நான் சொல்றேன் அப்படின்னா, நம்ம உணவு சாப்பிட்றோம், அந்த உணவை செரிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் நம்ம வயிற்றுக்கு தேவை. உணவை நாம் கையால் பிசைந்து கொண்டு இருக்கும் போதே அந்த உணர்வின் அடிப்படையில் அந்த உணவிற்கு தேவையான உமிழ்நீரை வாயில் சுரந்துவிடும். முன்கூட்டியே அது நடந்துடும். கையில தொட்ட உடனே அது நடந்துடும். உணவை வாயில் வைத்து நாம் மென்று கொண்டு இருக்கும் போது அதை செரிப்பதற்கான அமிலம் வயிற்றில் சுரந்துவிடும். இது எவர் ஒருவரும் சொல்லித்தர வேண்டாம். இது இயற்கையின் நிலை. ஒவ்வொரு உயிரினங்களுக்கும் இதுதான் நடந்து கொண்டுள்ளது. உணவை கையில் வைத்து பிசைவதற்கு முன்பே பெரிய ஆச்சரியம் ஒன்று இருக்கும். அது என்னவென்றால், மூக்கின் வழியாக அந்த வாசனையை நாம் சுவாசித்தோம் என்றால் கூட அந்த உணவை செரிப்பதற்கான அமிலம் வயிற்றில் சுரந்துவிடும். எனவேதான் பெரும்பாலான குடும்பங்களில் சமைப்பது பெண்களே. சமைக்கக்கூடிய பெண்கள் அந்த உணவை அதிகமாக உண்ணுவது கிடையாது, உண்ண பிடிக்காது. திருமண விசேஷ இல்லங்களிலெல்லாம் சமையல் கலை நிபுணர்களை வைத்து நாம் அதிகமான நபர்களுக்கு சமையல் செய்ய சொன்னால் சமைப்பார்கள், ஆனால் அங்கு உண்ண மாட்டார்கள், சாப்பிட மாட்டார்கள். காரணம், அந்த சமைக்கும் போது நுகர்ந்த அந்த வாசனை அவர்களுக்கு ஒரு திருப்தி நிலையை ஏற்படுத்தும். சமைச்சவங்களுக்கு சாப்பிட பிடிக்காது.
பிடிக்காத நிலை சாப்பிட முடியாது, அந்த நிலையில இருப்பாங்க. உணவை கையால் வைத்து பிசையும் போதே அடுத்தடுத்து அதை செரிக்கக்கூடிய ஒரு ஆற்றலை, சில பல அமிலங்களை இந்த உடல் உற்பத்தி செய்கிறது என்றால், அதைவிட கூடுதல் நிலை, அந்த வாசனையை நாம் சுவாசித்தோம் என்றாலே அந்த உணவை உண்ட ஒரு நிறைவு நமக்கு ஏற்படுகிறது என்றால், எவ்வளவு பெரிய படைப்பு நாம், நம்மை படைத்த அந்த இறைப்பேராற்றல் எவ்வளவு பெரிய படைப்பு என்பதை நாம் உற்று நோக்க முடிகிறது, கவனிக்க முடிகிறது, சிந்தித்து பார்க்க முடிகிறது. ஆனால் இறைவனிடம் நாம் புலம்பிக் கொண்டு இருக்கிறோம். ஏன் என்ன இவ்வளவு கஷ்டப்படுத்துற, ஏன் எனக்கு மட்டும் சோதனையை கொடுத்துக்கிட்டே இருக்க என்று புலம்பிக் கொண்டு இருக்கும். ஒரு உயிரை இந்த உலகில் படைக்கிறது என்றால், அந்த உயிர் வாழுவதற்கு தேவையான அத்துணை சாத்தியக்கூறுகளையும் ஏற்பாடு செய்து கொடுத்து விட்டுத்தான் அந்த உயிரை படைக்கிறது. இப்போ ஒரு குழந்தை பிறந்துருச்சு. பிறந்த குழந்தைக்கு உணவு, அந்த குழந்தையை பிறக்கச் செய்த, அதை படைத்த அந்த இயற்கை, அந்த பிரபஞ்சம் உருவாக்கி இருக்காதுன்னா நிச்சயமாக உருவாக்கி இருக்கும். உணவை உறுதியாக உற்பத்தி செய்திருக்கும். ஆனால் நாங்கள் எவ்வளவோ முயற்சி செய்து பார்த்தோம். குழந்தைக்கு தேவையான போதிய அளவிற்கு தாய்ப்பால் கிடைக்கவில்லை என்ற ஒரு கேள்வி நம்முள்ள இருக்கிறது. இதற்கு காரணம் என்னவென்றால், அந்த தாய் உணர்வின் அடிப்படையில் இல்லாமல் அறிவின் அடிப்படையில் பயணித்திருக்கிறார். இதை சாப்பிடணும், இதை சாப்பிடக்கூடாது, கர்ப்ப காலத்துல இப்படியெல்லாம் இருக்கணும், இந்தந்த மெடிசன்ஸ் சாப்பிடணும், அதிக தூரம் நடக்கக்கூடாது, அதிக வேலை செய்யக்கூடாது, கனம் தூக்கக்கூடாது, சரியா ஸ்கேன் எடுத்திருக்கணும். இப்படி நிறைய வாழ்வியல் முறைகளை இன்ற மருத்துவ கூட்டங்கள் சொல்லி கொடுத்து கொண்டிருக்கு. இதை கடைபிடித்திருப்பார். இது இயற்கைக்கு புறம்பானதாக இருந்திருக்கும், இது இயற்கைக்கு மாற்றமானதாக இருந்திருக்கும். அதன் வெளிப்பாடே அந்த அந்த உடலில் அந்த உணவு உற்பத்தி என்பது தடைபற்றிருக்கும், குறைய துவங்கியிருக்கும். ஒரு தடை இருக்கும். அந்த தடை என்னவென்பதை கண்டறிந்து அதை சரி செய்து விட்டாலே போதும், இயற்கையோடு இணைந்து வாழ துவங்கி விட்டாலே போதும், அந்த குழந்தைக்கு தேவையான உணவு உற்பத்தி என்பது உறுதியாக அங்கு வந்துவிடும். இதைவிட எளிமையானது என்னவென்று பார்த்தால், கிராமப்புறங்களில் இன்றளவும் சொல்லுவார்கள், கீரைகளை அதிகமாக உண்ணும் போது குழந்தைக்கு தேவையான பால் சுரப்பு என்பது கூடுதலாக இருக்கும். கடல் உணவுகள் உண்ணும் போது குழந்தைக்கு தேவையான பால் சுரப்பு என்பது கூடுதலாக இருக்கும் என்று சொல்லுவாங்க. ஆனா இங்க நம்ம மாத்திரையை தானே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். அந்த உணவுகள் மேல முக்கியத்துவம் கொடுப்பது கிடையாது. எனவே ஒரு குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னாக்கா அந்த குழந்தைக்கு தேவையான உணவு உறுதியாக இருக்கு. ஆனா நம்ம என்ன பண்றோம்னா, குழந்தை அழும்போதெல்லாம் அது உணவுக்காக அழுது என்று நாம் நினைத்துக் கொள்ளுகிறோம். இதுதான் இங்க பிரச்சனை. 4 மாதங்கள் துவங்கிவிட்டால் போதும், உணவை பிசைந்து மத்தால் கடைந்து அதை கஞ்சி போல ஆக்கி குழந்தையின் நாவில் வைத்தால் அதை சப்பி சப்பி சாப்பிடக்கூடிய நிலைக்கு குழந்தை வந்து விடுகிறது. படிப்படியாக திட உணவுகளை பிசைந்து நசுக்கி கொடுக்கும் போது அந்த குழந்தையின் பசியை ஆற்றுவதற்கு அந்த உணவு கூடுதல் உதவியாக இருக்கிறது. தாய்ப்பால் உற்பத்தி குறைவாக இருக்கக்கூடிய பெண்களுக்கு இது ஒரு உதவியாக இருக்கும். முருங்கைக்கீரை, இதை விட சிறந்த ஒரு உணவு உலகில் கிடையாது. முருங்கைக்கீரை அன்றாடம் உணவில், பிறந்த பிறகு கிடையாது, கர்ப்ப காலத்திலேயே அன்றாடம் உணவில் முருங்கைக்கீரை ஒரு கைப்பிடி அளவுக்கு தொடர்ச்சியாக அதை பல ரகங்களில் பயன்படுத்தலாம். முருங்கைக்கீரை கடைந்து பயன்படுத்தலாம், முருங்கைக்கீரை சூப்பு பயன்படுத்தலாம், முருங்கைக்கீரை இனுக்கு சூப்பு பயன்படுத்தலாம். கீரை இல்லாமல் அந்த தண்டு மட்டும் இனுக்கு கீரை சூப்பு பயன்படுத்தலாம். முருங்கைக்கீரையை வதக்கி பயன்படுத்தலாம். இப்படி தொடர்ச்சியாக முருங்கைக்கீரை மட்டுமே போதுமானது. அதைத்தான் முன்னோர்கள் சொல்லி வைத்தார்கள். ஒரு வீட்டுல ஒரு பசுமாடும் முருங்கை மரமும் இருந்தா போதும், அந்த குடும்பம் பொழைச்சுக்கும் என்று சொன்னாங்க. ஒரு முருங்கை மரம் மட்டும் இருந்தால் போதும், பசி இல்லாமல் படுத்து உறங்க முடியும்.
அப்ப கர்ப்ப காலத்தில் அன்றாடம் முருங்கைக்கீரை மட்டும் பயன்படுத்தினால் போதும். கிராமப்புறங்களில் எளிதாக இலவசமாக கிடைக்கிறது, நகர்ப்புறங்களில் தொகை கொடுத்து வாங்க வேண்டியதாக இருக்கிறது. பரவாயில்லை, வாங்கிக் கொள்ளலாம். ஆனால் ஆரோக்கியம் சிறந்த ஒரு உணவு. இந்த மருத்துவ கூட்டங்கள் இன்று நிர்ணயித்து வைத்திருக்கக்கூடிய அத்தனை சத்துக்களும் முருங்கைக்கீரையில் இருக்கிறது. முருங்கைக்கீரைக்கு ஈடான ஒரு உணவு உலகில் தேடி பார்த்தால் கிடைக்காது. முருங்கைக்கீரை மிக எளிதாக கிடைத்து விடுவதால் அதை நாம் மதிப்பதில்லை. எது ஒன்று நமக்கு எளிதாக கிடைக்கிறதோ அதன் மீது நமக்கு கவனம் செலுத்த முடியாது. அன்றாட உணவு முறையில் முருங்கைக்கீரை அந்த பட்டியலில் இருந்தால் போதும், அந்த பெண்ணிற்கு குழந்தை பிறந்த பிறகு தாய்ப்பாலில் பஞ்சம் இருக்காது. கடல் உணவுகள் இருக்கிறது, பிரத்யேகமாக அந்த உணவுகளை உண்ணலாம். இப்படி எந்த உணவுகள் உண்டும் தாய்ப்பால் பஞ்சம் ஏற்படுகிறது என்ற நிலை ஏற்பட்டால், அதற்குத்தான் இந்த இயற்கை பிரபஞ்சம் தாய்க்கு நிகராக வேறொரு தாயை கொடுத்திருக்கிறது. அதுதான் தேங்காய். தாய்ப்பாலுக்கு நிகரான ஒரு ஆற்றல் எதில் இருக்கிறது என்றால் தேங்காய் பாலில் இருக்கிறது. இந்த தேங்காய் பால் எடுத்து அதில் சம அளவு என்பதை விட கூடுதல் 2 பங்கு நீர் 1 பங்கு தேங்காய் பால் கலந்து அதை கொடுத்தோமேயானால் குழந்தைக்கு அந்த தேங்காய் பால் என்பது அவ்வளவு ஆற்றல் பொருந்தியதாக இருக்கும். கொஞ்சம் ஒப்பிட்டு பார்க்கலாமே, ஒரு சிசுவின் வளர்ச்சிக்கும் ஒரு தேங்காயின் முதிர்ச்சிக்கும் என்ன தொடர்பு இருக்கிறது என்று கொஞ்சம் ஒப்பிட்டு பார்த்தோம்னாக்கா நமக்கு தெரியும். 9-10 மாதங்கள் ஆகிறது இங்கு குழந்தை பிறக்க. அதுபோல ஒரு தேங்காய் மரத்தில் பாலை விட்டு அந்த பாலையிலிருந்து பூ பிஞ்சாக மாறி, பிஞ்சு காயாக மாறி, காய் முற்றி தானாக கீழே விழுவதற்கு 10 மாதங்கள் ஆகும். கவனிச்சு பார்த்தோம்னாக்கா தெரியும். தாய்ப்பாலில் இருக்கக்கூடிய ஆற்றல் உலகில் வேறு எங்கும் இல்லாத ஒரே ஒரு இடத்தில் இருக்கிறது என்றால் அது தேங்காய் பாலில் தான் இருக்கிறது. அந்த பீட்டா கரோட்டின் அவ்வளவு ஆற்றல் பொருந்தியது, அவ்வளவு எதிர்ப்பாற்றல் கொண்டது. தாய்ப்பால் இல்லை என்று இன்று பெரும்பாலான குடும்பங்களில் குழந்தைகளுக்கு பசும்பால் கிடைக்காத பட்சத்தில் இது பசும்பால் தான் என்று நம்பி பாக்கெட் பாலும் குழந்தைகளுக்கு கொடுக்கப்படுகிறது. அதனாலேயே பல்வேறு உடல் தொந்தரவுகள் ஏற்படுகிறது. குழந்தைகளுக்கு அவர்களுக்கு செரிமான கோளாறு துவங்குகிறது. செரிமான கோளாறு ஒன்று போதுமே அத்தனை தொந்தரவுகளையும் கொண்டு வருவதற்கு. உடலில் செரிமானம் நடக்கவில்லை என்றால், வயிற்றில் செரிமானம் நடக்கவில்லை என்றால் உண்ணக்கூடிய உணவு ஆற்றலாக மாறாது. ஆற்றலாக மாறாத உணவு அத்தனையும் அழுக்காக மாறும். அழுக்காக சேர்ந்த உணவு அந்த கழிவுகள் அழுக்கு இரத்தத்தில் கலந்து உடல் முழுக்க தங்கும், பல்வேறு விதமான தொந்தரவுகளை ஏற்படுத்தும். செரிமானம் ஒன்று போதுமே. அந்த செரிமான கோளாறு இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு வாழ்வியல் முறைகளை கற்றுக்கொண்டால் போதும், மருத்துவமனை வாசற்படி மிதிக்காமல் மனிதனால் வாழ முடியும். தாய்ப்பாலுக்கு நிகரான ஒரு பால் எதுவென்றால் அது தேங்காய் பால். தேங்காய் பாலை பயன்படுத்தலாம். தேங்காய் உண்ணும் போது அது நெஞ்சரிக்கிற மாதிரியே இருக்கும். நெஞ்சில் ஏதோ இருக்கிற மாதிரியே இருக்கும். அதில் இருக்கக்கூடிய அந்த அடர்த்தி தன்மை, திடத்தன்மை, அதை பாலாக எடுத்து குடிக்கலாம். பாலாக எடுத்து குடிக்கும் போதும் அதில் அடர்த்தி தன்மை கூடுதலாக இருக்கும். எனவேதான் அதில் நீர் கலந்து குடிக்கும் போது அது செரிமானத்திற்கு உகந்ததாக இருக்கும். பசும்பால் என்பது மனிதன் குடிப்பதற்கு கிடையாது. அது பசுவின் கன்றுக்காக அது படைக்கப்பட்டது. கன்றை பட்டினி போட்டுட்டு இன்னைக்கு பாலை கறந்து மனிதன் வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது ஒரு பெரிய தொழிலாக மாறிவிட்டது. பால் என்பது சிறந்த உணவு, அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. பாலில் அதிகமான அடர்த்தியான சுண்ணாம்பு சத்து உள்ளது, கால்சியம் சத்து உள்ளது. அது எலும்புகளை பலப்படுத்தும், ஆரோக்கியத்திற்கு வழிவகுக்கும். யாருக்கு? அந்த பால் யாருக்காக படைக்கப்பட்டு இருக்கிறதோ அந்த உயிரினத்திற்கு.
மாட்டின் எலும்பு அவ்வளவு பலமாக இருக்கும், மாட்டின் உடல் அவ்வளவு பலமாக இருக்கும். கால்சியம் பலமாக இருந்தது என்றால் நகங்கள் பலமாக இருக்கும், பற்கள் பலமாக இருக்கும், பார்வை தெளிவாக இருக்கும். கன்றுக்குட்டிக்கு பற்கள் பலமாக இருக்க வேண்டும், நகங்கள் பலமாக இருக்க வேண்டும், அதன் பார்வை கூர்மையாக இருக்க வேண்டும் என்பதற்காக அந்த பசு தனது கன்றுக்காக கொடுக்கிறது. கன்றுக்குட்டியை பட்டினி போட்டுவிட்டு இப்போது நாம் அந்த பாலை எடுத்து நாம் பயன்படுத்தும் போது ஒருவருக்கான உணவை தடுத்து மறுத்து அது வேறு ஒருவருக்கு தடும்போது அந்த உணவை உண்ண முடியாமல் தவிக்கக்கூடிய அந்த நபர் விடக்கூடிய சாபம் போதாதா? எத்தனை கன்றுக்குட்டிகளுடைய சாபம் அந்த பாலில் கலந்திருக்கும்? நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். பொதுவாக பசுவென்றால் அது நாட்டு மாட்டு பசு. இன்று நாட்டு மாட்டு பசுவை பார்ப்பது ஆச்சரியமாக உள்ளது. அத்திப்பூத்தார் போல ஏதோ ஒரு வீடுகளில் மறந்துவிடக் கூடாதே என்பதற்காக வளர்த்து வருகிறார்கள். பாலை லிட்டராக தர வேண்டும் என்று மரபணு மாற்றம் செய்யப்பட்ட பல ரக பசுக்கள் தான் என்று வழக்கமாக பார்க்க முடிகிறது. அந்த பசுக்களிலிருந்து கிடைக்கக்கூடிய பால், அந்த பாலை உண்டு வளரக்கூடிய மனித குலம் எவ்வாறு ஆரோக்கியமாக இருக்கும்? அதனால்தான் இத்தனை ஆயிரம் நோய்கள், இந்த நோய்களை சரி செய்ய வேண்டும் என்று இத்தனை ஆயிரம் மருத்துவமனை, ஒவ்வொரு மருத்துவமனையிலும் நூற்றுக்கணக்கான மருத்துவர்கள், பல்கி பெருகி சென்று கொண்டே உள்ளது மருத்துவமனை எண்ணிக்கை, மருத்துவர்கள் எண்ணிக்கை. மருத்துவர்களின் எண்ணிக்கையும் மருத்துவமனையின் எண்ணிக்கையும் அதிகரித்தே செல்லுகிறது என்றால் அந்த நாட்டில் நோயாளிகளின் எண்ணிக்கை குறைய வேண்டும் அல்லவா? ஆனால் மருத்துவமனையின் எண்ணிக்கை கூடிக்கொண்டே செல்வது போலவே நோயாளிகளின் எண்ணிக்கையும் கூடிக்கொண்டே செல்கிறது. இதிலிருந்து நாம் தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்றால் நாம் நமது உடல் மீது நாம் கவனமாக இருக்க வேண்டும். குழந்தைகளுக்கு 4-5 மாதத்திலிருந்தே உணவை மத்தால் கடைந்து கையால் பிசைந்து தரலாம். மிக எளிமையாக செரிமானமாகக்கூடிய சூப்பு வகைகளும் பழ வகைகளும் தரலாம். ஐயோ, குழந்தைக்கு பழம் கொடுத்தா சளி பிடிச்சுக்குமே என்ற கேள்வி உடனே நமக்கு வரும். செரிமானம் ஆகாத நேரத்தில், குழந்தைக்கு பசி இல்லாத நேரத்தில், குழந்தை அழும்போது பசிக்காக தான் அழுகிறது என்று நாம் நினைத்து கொண்டு பாலை கொடுத்து குழந்தையின் வயிற்றில் உடலில் கழிவுகளை தேக்கி வைத்திருக்கிறோம். பழச்சாறு கொடுக்கும் போதோ பழங்கள் கொடுக்கும் போதோ தேங்கி இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறும். தேங்கி இருக்கக்கூடிய கழிவுகள் உடலை விட்டு வெளியேறும். அந்த குழந்தைக்கு மூக்கொழுகும், சிரமப்பட வேண்டாம், ஏற்றுக்கொள்ள வேண்டும். குழந்தையின் உடம்புல இருக்கக்கூடிய ஒரு கழிவு சளியாக மாறி வெளியே வந்துகிட்டு இருக்கு. என் பிள்ளை உடல் சுத்தமாய் கொண்டு இருக்கு. இந்த உடலை சுத்தப்படுத்திய அந்த இயற்கைக்கு நன்றி. இந்த உடலை சுத்தப்படுத்த துணையாக இருந்த, உதவியாக இருந்த இந்த பழத்துக்கு நன்றி என்று அந்த உணவுக்கு நன்றி சொல்லக்கூடிய விதத்தில் நம் மனம் பழகிவிட்டால் நோயை நினைத்து பெரிய சிந்தனை இருக்காது, பயம் இருக்காது. இந்த மனநிலைக்கு நாம் வந்துவிட்டோமே ஆனால் ஆரோக்கியம் என்பது அளவில்லாமல் நம்மிடம் இருக்கும். ஒரு அடிப்படை விடயம்தான். மனித உடலில் எந்த ஒரு நோயும் தாக்காமல் இறுதி வரை ஆரோக்கியமாக வாழணும். மருத்துவமனை வாசற்படி மிதிக்க கூடாது. அது எந்த மருத்துவமனையாக இருந்தாலும் பரவாயில்லை. நிறைய மருந்தில்லாத மருத்துவமனைகள் கூட உள்ளது. அந்த மருத்துவமனைக்கு கூட போக வேண்டாம். நாம ஒவ்வொருத்தரும் மருத்துவர் ஆகலாம். நம் உடலை நாம் முழுமையாக புரிந்து கொண்டாலே போதும், நம் மருத்துவர் தான். பொதுவாக ஒரு மருத்துவனுடைய தகுதி என்னவென்றால், நோயோடு வந்தவருக்கு மருத்துவம் பார்த்து சரி செய்வது மட்டும் மருத்துவனுடைய தகுதி கிடையாது. நோயே வராமல் வாழ்வதற்கான வாழ்வியல் முறையை கற்றுக்கொண்டதுதான் முதலில் ஒரு மருத்துவருடைய தகுதி. இன்னைக்கு டயபெட்டிக் ஸ்பெஷலிஸ்ட் இருக்காரு. அவரிடம் சிகிச்சை பார்ப்பதற்கு 200-300 பேர்
முன்பதிவு செய்து கொண்டு காத்து கொண்டு இருக்காங்க. சர்க்கரை நோய் நிபுணர், அவரிடம் பல ஆண்டுகளாக சர்க்கரை நோய் தொந்தரவுக்காக மருத்துவம் பார்க்கிறாங்க. அவர் என்ன பண்றாரு, வரவங்களுக்கு ரத்த பரிசோதனை மாதிரியில என்ன அளவு சர்க்கரை இருக்கோ, அவங்களோட உடல் தொந்தரவு எந்த நிலையில இருக்கோ அதை தெரிந்து கொண்டு அதற்கேற்ற மாதிரி மருந்து மாத்திரைகள் தராரு, தேவைப்பட்ட இன்சுலின் தராரு. இந்த இன்சுலினும் மருந்து மாத்திரையும் சாப்பிட்டு தொடர்ச்சியாக வாழ்ந்து வரும்போது கை கால்கள் புண்ணு ஏற்பட்டோ அல்லது சிறுநீரக பாதிப்பு ஏற்பட்டோ கல்லீரல் பாதிப்பு ஏற்பட்டோ கண் சார்ந்த தொந்தரவு ஏற்பட்டோ இருதயம் சார்ந்த தொந்தரவு ஏற்பட்டுச்சு அப்படின்னாலும் அழகா அவர் வழிகாட்டி விடுறாரு. இருதய ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட போங்க, வெட்டி எடுப்பாங்க. கிட்னி ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட போங்க, டயாலிசிஸ் பண்ணுவாங்க. ஐ ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட போங்க, அங்க ஆப்ரேஷன் பண்ணுவாங்க. இப்போ நியூரோ ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட போங்க, காலை வெட்டி எடுத்துருவாங்க என்று 20, 25, 30 ஆண்டுகளாக தொடர்ச்சியாக சர்க்கரை வியாதி தொந்தரவுகளுக்காக மருந்துகளை கொடுத்து கூடுதலாக பல பிரச்சனைகளை ஏற்படுத்தி வர வைத்து அந்த பிரச்சனைகளை சரி செய்ய என்னால் முடியாது, அதற்கென்று பிரத்யேகமாக படித்திருக்கக்கூடிய வேறு ஒரு மருத்துவர் இருக்கிறார், எனது நண்பர் தான், அவரது விசிட்டிங் கார்டு தரேன், அங்க போய் பாருங்க என்று நோயாளிகளை அவருக்கு அனுப்பி வைக்கக்கூடிய ஒரு செயல் செய்து கொண்டு இருக்கிறார். சரி, அது ஒரு புறம் இருக்கட்டும். இந்த சர்க்கரை வியாதிக்காக சிகிச்சை கொடுக்கக்கூடிய இந்த டயபெட்டிக் ஸ்பெஷலிஸ்ட் இந்த மருத்துவர் என்ன செய்து கொண்டு இருக்கிறார் என்றால், இவருக்கும் உடம்புல சுகர் இருக்கு, இவரும் ஒரு வேளைக்கு 4 மாத்திரை, சாப்பாட்டுக்கு முன்னாடி 3 மாத்திரை, சாப்பாட்டுக்கு பிறகு 3 மாத்திரை சாப்பிட்டு கொண்டுதான் இருக்காரு. இவர் உடம்புல ஏற்பட்ட சர்க்கரை வியாதியை இவருக்கு சரி செஞ்சுக்க தெரியலன்ற பட்சத்துல இவரை சார்ந்து நம்பி வரக்கூடிய மக்களுக்கு எப்படி இவரால் சரி செய்ய முடியும்? நான் யார் மனதையும் புண்படுத்த சொல்லல, நான் யதார்த்தம் பேசிக் கொண்டிருக்கேன். ஒரு ஒரு கண்ணெதிரில் ஒரு உடல் தொந்தரவுல இருக்கக்கூடிய ஒரு நபர் மருத்துவரிடம் தொடர்ச்சியாக 10 ஆண்டு காலம் செல்லுகிறார். தொடர்ச்சியா வரனே, இந்த சுகர் எனக்கு என்ன சரியாகுமா, இப்படியே தொடர்ந்து மாத்திரை சாப்பிட்டா என்ன டாக்டர் அர்த்தம், இதுக்கு என்ன வேற வழி இருக்கா அப்படின்ட்டு அந்த மருத்துவரிடம் கேட்கும்போது, ஏங்க நான் என்ன வச்சுக்கிட்டா வஞ்சகம் பண்றேன், நீங்களாவது 10 வருஷமா சுகருக்காக மாத்திரை சாப்பிடுறீங்க, இந்த பாருங்க என்று கல்லாவை திறந்து காட்டி 20 வருஷமா சாப்பிட்டுக்கிட்டு இருக்க மாத்திரை, வேற வழி இல்லை, இதை சரி பண்ணவும் முடியாது, மாத்திரை சாப்பிட்டுதான் ஆகணும். இது எப்படி மருத்துவமாக மாறும்? இதை எப்படி நாம் மருத்துவமாக ஏற்றுக்கொள்ள முடியும்? நாமே நமக்கு மருத்துவராக மாறிவிட்டால், இந்த உடல் சார்ந்த புரிதலை தகவலை நாம் புரிந்து கொண்டு நமக்கு நாமே மருத்துவராக மாறிவிட்டால், எந்த மருத்துவர் எந்த நோயின் பெயரை சொல்லி நோய் கூறுகளின் தன்மையை சொல்லி நம் மனதில் பயத்தை ஏற்படுத்தினாலும் அதெல்லாம் எனக்கு வராது என்று சொல்லக்கூடிய அந்த அசாத்திய நம்பிக்கை நமக்கு ஏற்பட்டு விட்டால், அது ஒருவர் சொல்லுவதை கேட்டுக்கொண்டு அதெல்லாம் எனக்கு வராது என்பதை விட நம் உடலை நாம் முழுமையாக புரிந்து கொண்டு, எனக்கு எதுக்கு நோய் வரணும், நான் இந்த வாழ்வியல் முறைகளை கடைபிடிக்கிறேன், எனக்கெல்லாம் நோய் வராது, அது யாருக்கோ எங்கேயோ வரும் என்ற புரிதலுடன் கூடிய நம்பிக்கை நம்மிடம் இருந்தது என்றால் எந்த நோயை பற்றியும் நமக்கு பயம் ஏற்படாது. முதலில் இது போன்ற ஆரோக்கியம் சார்ந்த வாழ்வியல் சார்ந்த தகவல்களை நாம் தெரிந்து கொள்வதற்கு கற்றுக்கொள்வதற்கு மருத்துவம் படித்திருக்க வேண்டும் என்ற தேவை இல்லை. புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு ஆற்றல் இருந்தாலே போதும், நம் உடலை பற்றி நாம் முழுமையாக புரிந்து கொள்ள முடியும். உடலை புரிந்து கொள்ள ஆற்றல் இல்லாத ஒரு படைப்பு இதுவரை உலகில் இல்லை. அத்தனை உயிரினங்களும் ஒவ்வொன்றும் அதன் உடலை அருமையாக தெளிவாக புரிந்து கொள்ளக்கூடிய தன்மையோடு தான் இந்த இயற்கை படைக்கப்பட்டிருக்கு. எனவே இன்று முதல் நாம் நமது உடலை கவனித்து உடலின் செயல்பாடுகளை முழுமையாக புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாழ்வியல் முறைக்கு நாம் வருவோம் என்று கூறி, இந்த இயற்கை சார்ந்த வாழ்வியல் சார்ந்த தகவல்களை தங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பினை வழங்கிய இந்த இயற்கைக்கும் பிரபஞ்சத்திற்கும்
நல்லதே நடக்கும் சமூக நல அறக்கட்டளைக்கும் பிபிஏ ஸ்பீட்காஸ்ட் நிர்வாகத்திற்கும் தங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். திரு டாக்டர் தயாலமூர்த்தி சார் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க. உங்களுக்கு அன்மியூட் தரேன் சார், நீங்க பேசலாம். அனைவருக்கும் இனிய ஆடி 4வது வெள்ளி வாழ்த்துக்கள். இன்றைய தகவலில் திரு ஜி.கே.எஸ். அவர்கள் தேங்காய்ப்பாலை பற்றி கூறினார்கள். தேங்காய்ப்பால் என்பது அவ்வளவு ஒரு விசேஷமானது. இன்றைய தாய்ப்பால் என்பது முற்றிலும், ஏனென்றால் அதில் லாரிக் ஆசிட், மானோ லாரிக் ஆசிட் என்ற ஒரு பொருள் உள்ளது. அது தாய்ப்பாலுக்கு இடையாக வேற எதிலுமே இல்லாத ஒரு வரப்பிரசாதம் தேங்காய்ப்பால். தேங்காய்ப்பால் நோய் எதிர்ப்பு சக்தி, உடல் வளர்ச்சி போன்ற இயற்கையான வைட்டமின், மினரல் அனைத்து சத்துக்களும் தங்கள் குரல் தெளிவா கேட்கலீங்க. சரியாக்கும் போது நான் சொல்லுவேன், சார் ஆடு வச்சு வளர்த்துறங்க, 4 குட்டி போட்டுருச்சு, 3 குட்டி போட்டுருச்சு, ஒரு குட்டிக்கு தான் பால் பற்றும், மீதி குட்டிக்கு பால் பத்தாது அப்படிங்கும் போது கொடுங்க அப்படின்னு குரல் சரியா கேட்குறீங்களா? ஹலோ, கேக்குறீங்களா? ஹலோ ஐயா, உங்க குரல் தெளிவா கேட்கலைங்க. நல்லா இருக்கீங்களே. இப்ப கேக்குதுங்களா? இப்ப கேக்குதுங்க ஐயா. நம்ம ஆரம்பத்துல சொல்லிட்டுங்களா நான் சொன்னது? இல்ல, இப்ப நீங்க சொல்றத அப்படியே தொடர்ந்து சொல்றீங்க. ஓரளவுக்கு அதெல்லாம் கேட்டுச்சு, பட் தெளிவா இல்ல, அவ்வளவுதான். நீங்க சொல்லிருந்தா அப்படியே தொடர்ந்துருங்க. ஆமா, நான் டாக்டர் தயாலமூர்த்தி, கால்நடை மருத்துவ பட்டதாரிக்கு. நான் கிராமத்துல போகும்போது அவங்க ஆடு வச்சுக்கும் போது, ஆடுங்கிறது 4 மேன்ஸ் பேங்க். ஞாயிற்றுக்கிழமை பேங்க் இருக்காது, ஆனா ஞாயிற்றுக்கிழமை கூட ஒரு ஆட்டை வியாபாரம் பண்ணி அவங்க பண்ணிக்கலாம். என் தேங்காய் பால்ல லாரிக் ஆசிட் ஒன்று இருக்கு, மானோ லாரிக் ஆசிட் சொல்லிட்டு. அந்த லாரிக் ஆசிட் தாய்ப்பாலுக்கு அடுத்து தேங்காய் பால்ல தான் இருக்கு. ஆடு 2 குட்டி 3 குட்டி போட்டுச்சுன்னா கிராமத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ஆட்டை மட்டும் வச்சுக்கிட்டு மீதி எல்லாம் கொடுத்துருவாங்க. அவங்களுக்கு நான் என்ன அட்வைஸ் பண்ணுவேன்னா, நீங்க அவங்க வீட்டுல எல்லாருமே தென்னை மரம் இருக்கும், நீங்க தேங்காய் பால் ஆட்டி நீங்க ஊத்துங்க அப்படின்னா, அந்த தாய்ப்பால் குடிக்கிறத விட இந்த தேங்காய் பால் குடிக்கிற குட்டிக்கு அபரிதமான வளர்ச்சி ஆகும். ஜி.கே. சாமி சார் சொன்னது போல தேங்காய் பால் போன்ற ஒரு அருமையான ஒரு மருந்து குழந்தைகளுக்கு, மற்ற உயிரினங்களுக்கு அனைத்துக்கும் தேவையான ஒன்று. ஆனால் நாம் தேங்காயை அதிகமாக உபயோகப்படுத்துவதில்லை. ஆகவே இந்த பாலூட்டும் தாய்மார்களுக்கு தேங்காய் பால் தினமும் கொடுப்பது மிக மிக அவசியம் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றிங்க ஐயா. நன்றி. அடுத்ததாக விஜயகுமார் சார், திருச்சி சார், உங்களுக்கு அன்மியூட் கொடுத்துருக்குங்க, நீங்க பேசலாம். சார் வணக்கம் சார், காலை வணக்கம். வணக்கம் சார். இப்ப எனக்கு சுகர் ஒரு 10 வருஷமா இருக்கு. நான் டேப்லெட் சாப்பிட்டுட்டு இருந்தேன், இடையில கொஞ்சம் டேப்லெட்டே வேணாம்னு சொல்லிட்டு நான் நிப்பாட்டியிருந்தேன். இந்த இதுல நம்ம ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிறோம் அப்படின்னா சார், ஃப்ரூட்ல மரபணு செய்யப்பட்ட ஃப்ரூட்டும் வருது சார். இப்ப நான் நார்த்ல இருக்கேன், நாக்பூர்ல. இப்ப நான் இயற்கை நம்ம நாட்டு பழங்கள்லாம் சாப்பிட முடியல, இங்க எல்லாம் ஹைபிரிட் உள்ளதா இருக்கு. அது எப்படி சார், அது சாப்பிட்டா சுகர் கண்ட்ரோல்ல இருக்குமா? அதுதான் கேட்குறேன் சார். சுகர் கண்ட்ரோல்ல வச்சிருக்கிறது ஆரோக்கியம் கிடையாதுங்க. சுகர் கண்ட்ரோல்ல இருக்கிறது அது நோய். நாளைக்கு காலையில இதை பத்தி நான் நாளைக்கு காலையில பிரத்யேகமா சர்க்கரை வியாதி தொந்தரவு பத்தி நான் தகவல் சொல்றேனுங்க. நீங்க காலையில வாங்க. மகிழ்ச்சி. நன்றி. சார் வணக்கம் சார். ராமலிங்கம் சாருக்கு கோஹோஸ்ட் கொடுத்துருங்க. அடுத்து செல்வகுமார் சார், உங்களுக்கு அன்மியூட் கொடுத்துருக்கேன். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம்.
காலையில் இப்ப நீங்க சொன்னீங்களா, நம்ம சாப்பிடும்போது அந்த உணவு வந்து கையில் எடுக்கும்போது உமிழ்நீர் சுரக்கும்னு சொன்னீங்க. இப்ப குழந்தைகளுக்கு வந்து தாய்மார்கள் எடுக்கிறாங்க கையில, அப்ப அந்த குழந்தைக்கு உமிழ்நீர் சுரக்குமாயா? இல்ல இது இப்ப கேக்குதுனாயா? தெரிஞ்சு என்ன இப்ப இதை தெரிஞ்சு என்ன பண்ண போறோம்? நீங்க அதை கேட்டேன், அதை குழந்தைகளுக்கு நம்ம தாய்மார் கையில் இருக்கும்போது அந்த குழந்தைக்கு உமிழ்நீர் சுரக்கும் சந்தேகம் கேட்டேன், வேற ஒண்ணு இல்லைங்க. சரிங்க, நன்றிங்க ஐயா, நன்றி 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 நன்றி. இந்த இயற்கை சார்ந்த ஆரோக்கிய வாழ்வியல் சார்ந்த தகவல்களை தங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பினை வழங்கிய இயற்கைக்கும் பிரபஞ்சத்திற்கும் நல்லதே நடக்கும் சமூக நல அறக்கட்டளைக்கும் PPS ஸ்பீட்காஸ்ட் நிர்வாகத்திற்கும் தங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். நன்றி.